ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 37 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 27,975 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 77 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 84,873 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 79 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 59,042 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1% பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ். கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது டாடா மோட்டார்ஸ் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் இன்னொன்று கேட்குறது பர்சனல் வெஹிக்கிள் வாங்கலாமா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இருக்க ட்ரெண்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எனக்கு ஓகேன்னு படுது, பர்சனல் வெஹிக்கிளும் ஓகேன்னு படுது. பட் பர்சனல் வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது வந்து சில ரீசன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த JLR ப்ரெஷர், நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் காம்படிஷன், இது எல்லாமே இருக்குது. பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ விழ 1-2 பிக் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மேபி பார்த்தீங்கன்னா எப்போ டவுன் ட்ரெண்ட் வரும்னு தெரியல. ஏன்னா லிஸ்ட் ஆகினதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே கொஞ்சம் போயிட்டு இருக்குது. மேபி ஒரு செல் ஆஃப் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு 10-15% கீழே விழவும் சான்ஸ் இருக்குது. அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் லாங் டேர்முக்கு ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது போக டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு HSBC பைக்கால் கொடுக்குறாங்க. ரேட்டிங்கை வந்து ரீரேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 380 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு பைக்கால் கொடுத்து 380 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அசோக் லைலாண்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 145 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹோல்ட் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. 160 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க அசோக் லைலாண்டுக்கு. இது ரெண்டுமே கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் வந்து சென்செக்ஸ் அந்த பட்டியலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸிட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிள் அப்படி 2 செக்மெண்ட்டாக பிரித்ததுனால அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷனும் பிரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் கேப்லேஷன் முன்னாடி டாடா மோட்டார்ஸ் நீ மொத்தமாக வைக்கும்போது 2 லட்சம் கோடி மேலே இருந்துச்சு. இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் 1.19 ட்ரில்லியனாக இருக்குது. அதே மாதிரி பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட் 1.37 ட்ரில்லியனாக இருக்குது. ரெண்டும் சேர்த்தா அதிகமாக வரும். ஆனால் இப்போ ரெண்டும் பிரிஞ்சதுனால மார்க்கெட் கேப்லேஷன் அடிப்படையில் இவங்க எக்ஸிட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பதிலாக யார் உள்ளே வராங்கன்னா இண்டிகோ, அதாவது இன்டர்குளோப் ஏவியேஷன், அவங்க உள்ளே வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.27 ட்ரில்லியன் இருக்குது இண்டிகோவோட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் அந்த ரிவைவ் நடக்கும். அதில் வந்து இவங்க டாடா மோட்டார்ஸ் எக்ஸிட் பண்ணுவாங்க, இன்டர்குளோப் ஏவியேஷன் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. இது டாடா மோட்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இதனால டாடா மோட்டார்ஸுக்கு 2,232 கோடி வந்து ஒரு அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்குளோப் ஏவியேஷனுக்கு 3,157 கோடி இன்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும், அதாவது சப்போஸ் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும் ஆட் பண்ண சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு 2,526 கோடி இன்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா மோட்டார்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், இன்டர்குளோப் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஃபினான்ஷியல் 26 எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அயன் செல் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நியூ ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்குது. ஸோ அதுவும் விரைவில் ஃபைனலைஸ் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி சப்ளை அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அவங்க இந்த லார்ஜ் 2 வீலருக்கு ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் கூட எல்லாமே அட்வான்ஸ் டிஸ்கஷனில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. ஃபினான்ஷியல் 26 எண்டில் இந்த லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்டில் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அது என்ன அப்டேட்னா, இப்போ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, காக்னிசன்ட்டில் எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு டீமை செட் பண்ணுறதாட்டும். ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து லேப்டாப்பு, நெக்ஸ்ட் அந்த மவுஸு அதிலெல்லாம் ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறது. ப்ளஸ் வந்து அவங்க என்னென்ன அப்ளிகேஷன், என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கதாட்டு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதாவது இப்போ கீபோர்டு அல்லது மவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா 300 செகண்ட், அதாவது 5 மினிட்ஸ் ஆக்டிவில் இல்லை அப்படின்னா இட் வில் பி மார்க்ட் அஸ் இடில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த எம்ப்ளாயி. அது மாதிரி பிசி ஆர் லேப்டாப் ரிமைன்ஸ் 15 மினிட்ஸ்
ஒர்க்கில் இல்லை அப்படின்னா, அதாவது ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லைன்னா அதுவும் இடிலாட்டு இதை மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ண மாதிரி. ரெண்டாவது அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, காக்னிசன்ட் வந்து எம்ப்ளாயிஸை மானிட்டர்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படிலாம் ஒரு நியூஸ் எல்லாம் வந்து பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் வந்திருக்கு, ரெண்டாவது விளக்கமாட்ட அந்த நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டினை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து காக்னிசன்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா இப்போ அந்த மார்க் பண்ணுறாங்கல்ல, ட்ராக் பண்ணி அந்த அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்காங்க, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூஷனுக்கு இந்த டேட்டா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிபிஐ பேங்க் வந்து ஸ்வாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்கை கொண்டு போகிறதுக்கு உதய் கோட்டக் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்கை ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதாட்ட அப்டேட்டும் வந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஐடிபிஐ பேங்கோட வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 53,000 கோடி கிட்ட வருது. ஸோ இதை இவங்க அக்யூஷன் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் பேங்கு. ஸோ அதை கோட்டக் மஹிந்திரா பேங்க் வாங்கி அவங்களோட சப்சிடியாக மாற்றினாங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னும் டெவலப்மெண்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கைன்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி 6% மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு, கடைசியில் 4% நெகட்டிவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு அப்டேட்னா, ஆக்சுவலி அவங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் லாக்இன் பீரியட்னு சொல்லுவாங்க, அது 11.6 மில்லியன் ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பார்க்கும்போது 7,233 கோடி. அந்த பேசிஸில் பங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்திருக்கு மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் இவங்களோட ப்ராஃபிட் 100% மேலே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 80% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஆர்டர் புக்கும் 48% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இது வந்து கைன்ஸ் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பெயின் கேபிட்டல் எம்க்யூர் ஃபார்மசிட்டிகல்ஸில் ஒரு 1.9% ஆஃப் த ஸ்டேக், கிட்டத்தட்ட 2% ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா 1,296 ரூபா தான் பெர் ஷேருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 7% டிஸ்கவுண்டில். ஸோ அது இல்லாமல் இந்த டீலோட சைஸ் பார்க்கும்போது 493 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 90 டே லாக்இன் பீரியடில். இது எம்க்யூர் ஃபார்மசிட்டிகல்ஸில் பெயின் கேபிட்டல் பிளாக் டீல் பண்ண இருக்கிறாங்க. அஸ்ட்ராசெனகாவும் சன்ஃபார்மாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா மார்க்கெட் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும். சோடியம் ஜிர்கோனியம் சைக்ளோசிலிக்கைட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா ஹைப்பர் கேலிமியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. இது என்ன பிராண்ட் நேமில் விற்கிறாங்கன்னா லோக்கில்மா, நெக்ஸ்ட் வந்து கிம்லியாண்டு அப்படிங்கிற 2 பிராண்டில் இந்தியாவில் விற்க இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஷண்ட்ஸுக்கு இனோவேட்டிவ் ஹைப்பர் கலாமியா ட்ரீட்மெண்ட் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து க்ரானிக் கிட்னி டிசீசஸ் அல்லது வந்து 42% வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அஃபெக்டட் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த ட்ரக் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சன்ஃபார்மா அஸ்ட்ராசெனகா ஃபார்மா பார்ட்னர்ஷிப் வச்சு இதை மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சன்ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி பேடிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 1,722 கோடிக்கு பேடிஎம்லேயும் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 1.32 crore ஷேர் வந்து டைல்யூஷன் ஆயிருக்கு. 2.07% ஆஃப் ஈக்விட்டி. இது பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் என்விடியா இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேஷன் லேப் சாண்டா கிளாரா கலிஃபோர்னியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது என்டர்பிரைசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபிசிக்கலாக ஸ்கேல் பண்ணுறதுக்கு, காக்னிட்டிவ் ரோபோட்டிக்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு என்விடியாவோட டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸும் என்விடியாவும் சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க சாண்டா கிளாரா இது கலிஃபோர்னியாவில். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிஸ் பிரித்தேஷ் வினய் அவங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாங்க ஃபினான்ஸ் டைரக்டர்லேருந்து. ஆக்சுவலி 13 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிலே இருந்திருக்காங்க. 13 இயர்ஸுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பிளாக் ஸ்டோன் 9.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து எம்போசிஸில் அன்றைக்கி பிளாக் டீலில் டைல்யூஷன் பண்ணியிருந்தாங்க 2,570 ரூபா பெர் ஷேர் வச்சு 4.4% டிஸ்கவுண்டில் 4,626 கோடி 4,626 கோடி பிளாக் டீலு பிளாக் ஸ்டோன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்போசிஸில் அந்த ஸ்டேக் டைல்யூஷன் நடந்திருக்கு. நுவாக்கோ விஸ்டாஸ் கார்பரேஷன் லிமிடெட், வத்ராஜ் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, அந்த நுவாக்கோ விஸ்டாஸ் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அல்ஃபா ஆல்டர்னேட்டிவ் ஹோல்டிங்ஸ் இவங்கள்ட்ட வந்து 200 கோடிக்கு வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டுக்கு 191.63 crores கிடைக்கும், அல்ஃபா ஆல்டர்னேட்டிவ்க்கு 8.36 crores கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நுவாக்கோ விஸ்டாஸ் வந்து இந்த வத்ராஜ் எனர்ஜி லிமிடெடை வந்து வாங்க போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஓமன் போர்ட் எஸ்பிவி அதில் வந்து ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 51% ஆஃப் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. சவுத் மினரல்ஸ் போர்ட் கம்பெனி எஸ்ஓஓசி அதில் வந்து வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து இந்த ஓமன் டோஃபார் கவர்னரேட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பல்க் மினரல் எக்ஸ்போர்ட், குறிப்பாக லைம்ஸ்டோன், ஜிப்சம்,
டால்மைட், இது எல்லாமே மேஜராட்டி இதில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த போர்ட்டில் வந்து ஹேண்டில் பண்ணலாம். $419 மில்லியன் ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து 2029 பிகின் பண்ண இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சப்சிடரி JSW ஓவர்சீஸ் FSD அது மூலமாட்டு. ஸோ இது வந்து JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. ஓமன் போர்ட் SPVயில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 2030 400 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து 7000 கோடியிலேருந்து 8000 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் 26 அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட CFO வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சௌரப் குப்தா டைரக்டர் அண்ட் ஃபினான்ஸாக இருக்கிறார். அந்த டிக்சன் டெக்னாலஜிஸில் CFO இருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் இயர் அவங்களோட எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது $150 மில்லியன், 1600 crores to 1700 crores இருந்துச்சு. ஸோ 26 அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது 7000 கோடியிலேருந்து 8000 கோடி எக்ஸ்போர்ட் ரெவன்யூ மட்டுமே டார்கெட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. 27 to 28 அவங்களோட ரெவன்யூ மட்டுமே 1,00,000 கோடியை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 80,000 கோடி கிட்ட க்ளோஸராக போயிடலாம். அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து 80,000 கோடி கிட்ட நாங்கள் க்ளோஸராக போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெவன்யூவில். இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. WF ஏஷியா ஃபண்ட்ஸ் இவங்க நியர்லி 8% ஸ்டேக் வந்து 5 பைசா கேபிட்டலில் 70 கோடிக்கு டைல்யூஷன் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 பைசா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மோஸ்ட்லி நிறைய IPOs எல்லாமே மார்க்கெட்டில் இப்போ வருது. நான் இப்போ கொஞ்ச நாள் IPOஸே பார்க்குறது இல்லை, அப்படி ட்ராக் பண்ணாமல் விட்டுட்டேன். லாஸ்ட்டாக ஒரு IPO பார்த்து வச்சுருந்தேன், அது மட்டும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும். ஸோ இது இல்லாமல் ரீசென்ட்லி வந்து அந்த க்ரோ IPO நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸு, நமக்கு தான் ராசி இல்லை, பட் க்ரோ நல்ல ரிட்டர்ன்ஸு. லென்ஸ்கார்ட் என்ன கண்டிஷன் தெரில, அது கிடைக்கவும் இல்லை, அதுக்கப்புறம் பார்க்கவும் இல்லை. ஃபிசிக்ஸ் வாலா, ஃபைன் லேப்ஸ் இந்த மாதிரி IPOஸில் பேங்கர்ஸ் வந்து 474 கோடி ஏர்ன் பண்ணிக்கிறதாட்ட அப்டேட் வந்துருக்குது. அதாவது லென்ஸ்கார்ட், க்ரோ, ஃபிசிக்ஸ் வாலா, நெக்ஸ்ட் வந்து ஃபைன்ஸ் லேப் இந்த மாதிரி IPOஸில் பேங்கர்ஸ் 474 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் வந்துருக்குது. ஸோ இது வந்து IPO செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.